அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை தொடர்பாக தாவைக்க தலைவர் விஜய் தற்பொழுது கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அன்பு தங்கைகளே, அண்ணனாக நான் எப்போதும் உங்களுடன் இருப்பேன் என்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது விஜய் எழுதியுள்ள கடிதத்தில் என்னென்னவெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விவரங்கள். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்துல பயிலக்கூடிய மாணவி பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து அரசு சார்பிலும் அதே போல போலீஸ் சார்பிலும் இது தொடர்பான விசாரணைகளும் நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. உயர்கல்வித்துறை முக்கிய கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது. ஒருபுறம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த நிலையில அரசியல் கட்சிகள் அவர்களது கண்டனங்களை வலுவாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த நிலையில அண்ணா பல்கலைக்கழகத்துல பயிலக்கூடிய மாணவிகளை அட்ரஸ் பண்ணி அன்பு தங்கைகளே என மென்ஷன் செய்து தமிழக வெற்றி கழக தலைவர் கடிதத்தை எழுதியிருக்கிறார். அக்கல்லூரியில பயிலக்கூடிய மாணவிகளுக்கான கடிதமாக இந்த கடிதம் என்பது அவருடைய கையெழுத்துல எழுதப்பட்டிருக்கக்கூடிய கடிதமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்துல அன்பு தங்கைகளே, கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், என் அருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்ட அவலங்கள், பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கு சொல்லுனா வேதனைக்கும் ஆளாகிறேன் என்றும், யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது, நம்மை ஆளும் ஆட்சியாளர்கள் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்தது. அதற்காகவே இந்த கடிதம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இந்த கடிதத்துல எழுதும் போது, எல்லா சூழல்களிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் என்றும் அண்ணனாகவும் அரணாகவும் என குறிப்பிட்டிருக்கிறார். எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் என்று அவர் தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து அந்த கடிதத்துல எழுதும்போது, பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம், அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்து விரைவில் சாத்தியப்படுத்துவோம். இப்படிக்கு உங்கள் அண்ணன் பிரியமுடன் விஜய் என அவரது கையெழுத்துடன் இந்த கடிதம் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தை பொறுத்தவரையில எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியின் மீது விமர்சனம் வைத்திருந்தாலும் கட்சி ரீதியில ஆளுங்கட்சியை விமர்சிப்பது என்பது பயனில்லாத ஒன்றாக இருப்பதாகவும், நாம் அந்த கல்லூரியில இல்ல தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தங்கைகளுக்கும் தாய்மார்களுக்கும் அண்ணனாகவும் அரணாகவும் நிற்பதாகவும், கல்லூரிகள்ல பல்கலைக்கழகங்கள்ல பயிலக்கூடிய மாணவிகளாகிய தங்கைகள் என அவர் குறிப்பிடக்கூடிய மாணவிகள் கல்வியில கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கோரிக்கையாக வைத்திருக்கிறார். மேலும் விரைவில் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீர்வோம் என்றும் இந்த கடிதத்தின் மூலமாக அவர் சூளுரைத்திருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவிக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை பிரச்சனை பெரும் அளவுல பேசு பொருளாகி இருக்கக்கூடிய நிலையில மாணவிகளையும் பெண்களையும் அட்ரஸ் செய்யும் விதத்துல தமிழக வெற்றி கழக தலைவர் அவர் கைப்பட அவரது கையெழுத்துல எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதம் என்பது தற்போது வெளியாகி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.